பேர் வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்காகவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா, நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, எனக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகல. எனக்கு வெயிட் குறையல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ட வைக்கிறாங்க. ஸோ, அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கும். நான் சொல்ற 3 ரூல்ஸ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்கும். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்காகவும் உங்களுடைய ஃபாஸ்டிங்க பிரேக் பண்ணாதீங்க. நான் வந்து இன்னைக்கு ஊருக்கு போறேன், நான் வெளியில போறேன், ஸோ நான் வெளில சாப்பிடுறேன், லேட்டா சாப்பிடுறேன்னு உங்க ஃபாஸ்டிங்க பிரேக் பண்ணாதீங்க. 6:30க்குள்ள இல்ல 7:00க்குள்ள ஃபாஸ்டிங்க முடிக்கிறீங்கன்னா, அந்த டைம்க்குள்ள முடிச்சிருங்க. ஸோ இதான் ரூல் நம்பர் 1. செகண்ட் ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி டெஃபிசிட் ரொம்ப முக்கியங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த ஈட்டிங் விண்டோல வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மத்த நேரம் ஃபாஸ்டிங் இருந்தா நமக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க வந்து கேலரி டெஃபிசிட்ல இருக்கணும். அதாவது பேலன்ஸ்டு ஃபுட்டா சாப்பிடுங்க. புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட். ஆனா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. புரோட்டீன், ஃபேட் அதாவது காய்கறிகள் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. உங்க உணவுல சொல்றேன். ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்ட டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. வாரத்துல ஒரு 4 நாளாவது ஏதாவது ஒரு வாக்கிங்கோ இல்ல ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியம், ஹைட்ரேஷன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அதுவும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உடம்புல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் நல்லது.